தன்னுடைய உடல் பலத்தால் ஒருவனை வீழ்த்துபவன் வீரன் அல்ல, மாறாக கோபம் வரும் பொழுது யார் அதனை அடக்குகின்றாரோ அவர்தான் உண்மையான வீரன் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். மனிதனுக்கு மத்தியில சில கசபுகள், சண்டை சச்சரவுகள், கோபங்கள் இப்படி எல்லாமே இருக்கும். நீங்க வேணா அப்படி இருக்கிற ஒருவர்கிட்ட போய் பேசி பாருங்களேன், உடனே அந்த கோபம் எல்லாம் அவர்கிட்ட இருந்து தணிஞ்சிடும். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை, அவங்க நம்ம மேல கோபப்பட்டு போயிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு சங்கடம் ஏற்பட்டு விலகிட்டாங்கன்னு சொன்னோம்னா நம்ம என்ன செய்வோம், மறுபடியும் போய் பேச மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். சப்போஸ் நீங்க அவர்கிட்ட போய் பேசுனீங்கன்னு சொன்னா நிச்சயம் அவர்கள் உங்களிடத்துல பேசுவாங்க. ஒருவர்கிட்ட உங்களுக்கு சண்டையா இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையா, அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர்கிட்ட போய் பேசுங்க. அல்லாஹ் அதை ரொம்ப பிரியப்படுறான். நம்ம மேல தப்பு இருக்கலாம், இல்லை அவங்க மேல தப்பு இருக்கலாம், நம்ம ஏன் பேசணும் அப்படிங்கிற அந்த ஈகோவெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. இந்த உலகத்துல நம்ம வாழ போறது நம்ம கொஞ்ச நாள் தான். இந்த வாழ்ற காலத்துல இந்த எல்லா ஈகோ, சண்டை சச்சரவு எல்லாத்தையும் தூக்கி போட்டு மனிதர்களிடத்துல நல்முறையில் பழகுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளிடத்திலும் அப்படிதான் பழகினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல குப்பலா அள்ளி போட்டாங்க, ஒட்டக கழிவு அள்ளி போட்டாங்க, கேவலமா சொன்னா என்னென்னமோ பேசினாங்க. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில ஆட்சி வந்தப்ப எல்லாரையும் நான் மன்னிச்சிடுறேன்னு ஒரே வார்த்தையா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா மனிதர்களையும் அவர்கள் நம்மளிடத்தில் செய்த அநீதத்துக்காக மன்னிச்சு பாருங்க, அல்லாஹ் நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.